ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே அணுவளவு பெருமை இருக்குமோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள். ஏன்? பெருமை பிடித்தவன் ஷைத்தான், அவன் நரகம் நுழைவான். மனிதர்களில் யாரெல்லாம் பெருமை பிடிப்பார்களோ அவர்களும் அதே நரகத்துக்குள் தான் நுழைவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்துல அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். உடனே நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், தன்னுடைய பாதணி, செருப்பு, ஷூ, சப்பாத் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானே, இது பெருமையா என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான். அழகாக உடுப்பது பெருமை அல்ல, அழகாக அணிவது பெருமை அல்ல. உங்கள்ட்ட வசதி இருக்குது, பெட்ரோவை வாங்கி பயணிக்கிறீங்க, புரோடாவை வாங்கி போறீங்க, வெசலை வாங்கி பறக்கிறீங்க, விமானத்தை வாங்கி பறக்கிறீங்க, பெருமை கிடையாது. நீங்கள் மாளிகைகளை கட்டி இந்த உலகத்திலே வாழுகிறீர்கள், பெருமையின் அடையாளம் அல்ல. நீங்கள் பெருமதியான ஆடைகளை அணிவது பெருமை அல்ல. அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருந்தால் இந்த உலகத்தை பயன்படுத்தலாம். உங்களுடைய செருப்பின் பெருமதி 20,000, நீங்கள் கட்டி இருக்கின்ற கடிகாரத்தின் பெருமதி 1,00,000 பெருமை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பெருமை என்று சொன்னா அல் கிப்ரு பத்ருல் ஹக்கி வகம்துன் நாஸ் என்றார்கள். பெருமை 2 வகை. பெருமை என்று சொன்னால் சத்தியத்தை ஏற்க மறுப்பதும் அடுத்த மனிதர்களை கேவலமாக கருதுவதும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, நீங்கள் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் அணிந்திருக்கின்ற ஆடை 1 கோடி ரூபாய் பெறும், இது பெருமையின் அடையாளம் அல்ல. உங்களுக்கு முன்னால் பிச்சைக்கார ஆடை அணிந்து ஆடையிலே ஓட்டை விழுந்த நிலையில் ஒருவன் வருகிறான், தாடியெல்லாம் பரட்டையாகி முடிகளெல்லாம் பறந்து போயிருக்கிற நிலையில் ஒருவன் வந்து உங்களை பார்த்து இதுதான் சத்தியம், இதுதான் மார்க்கம் என்று குர்ஆன் வசனத்தை எடுத்துச் சொல்கிற நேரம், ஹதீஸை எடுத்துச் சொல்கிற நேரம், நான் ஆட்சியாளன், எனக்கு முன்னால நீ மார்க்கம் பேசுவியா என்று கேட்டால் இதுதான் பெருமை என்று சொன்னார்கள். இதுதான் பெருமை என்று சொன்னார்கள். நீங்கள் ஊரிலே பெரிய ஹாஜியார், நீங்கள் ஊரிலே பெரிய பணக்காரன், நீங்கள் தான் இந்த நாட்டுடைய இந்த ஊருடைய கவர்னர், உங்களுக்கு முன்னால் சாதாரணமா 20 வயசு இளைஞன் வந்து, ஹாஜியார், பணக்காரரே, செல்வந்தரே, நீங்கள் செய்வது பிழை என்று சொல்கிற பொழுது, நேற்று முளை பெய்ந்த மலைக்கு முளைத்த காளான் நீ எனக்கு மார்க்கம் சொல்ல வருகிறியா என்று கேட்டால் இதுதான் பெருமை சகோதரர்களே. சத்தியத்தை மறுப்பது, நியாயத்தை மறுப்பது, உண்மையை மறுப்பதுதான் பெருமை சகோதரர்களே. வாப்பா, நான் எனக்கு 60 வயசு, என்ற மகனை கொண்டு போய் மதரசால ஓத போட்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள போட்டேன், அவன் குர்ஆனையும் சுன்னாவையும் நல்ல முறையில் படித்து விட்டு வருகிறான், எனக்கு வயது 60, என்னுடைய மகனுக்கு வயது 25. வாப்பா, சிகரெட்டு குடிக்கிறீங்களே அது பாவம் வாப்பா, வெத்தில சப்புறீங்களே அது அநியாயம் வாப்பா, முகத்தில் உள்ள தாடியை வலிக்கிறீங்களே வாப்பா அது பிளேண்டு சொல்லும் பொழுது, மகனே, எனக்கு மார்க்கம் சொல்லித்தர வந்து விட்டாயா, நீ யார் எனக்கு மார்க்கம் சொல்லித்தர என்று ஒருவனுடைய வயதை பார்த்து மார்க்க சத்தியத்தை புறக்கணித்தால் அதுதான் பெருமை சகோதரர்களே, அதுதான் பெருமை சகோதரர்களே. எனவே யார் மார்க்கம் பேசுகிறார் என்பதை விட அவனுடைய நாவிலிருந்து உண்மை வருகிறதா, அவனுடைய நாவிலிருந்து சத்தியம் வருகிறதா, அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருந்தால் இதுதான் பெருமை இல்லை என்பதற்கு அடையாளம் சகோதரர்களே. எனவே பெருமையின் முதலாவது வகை என்ன? சத்தியத்தை மறுப்பது, நியாயத்தை மறுப்பது, உண்மையை மறுப்பது பெருமை என்றார்கள். இரண்டாவது அடையாளம் என்ன? அடுத்த மனிதர்களை கேவலப்படுத்துவது. நான் அணிந்திருக்கின்ற ஆடை என்னுடைய குரலை உயர்த்துகிறது, என்னுடைய என்ன ஆடையை உயர்த்துகிறது. நான் யார் தெரியுமா, இந்த ஊர்ல நான் தான் பணக்கார் என்ற மமதையை கொண்டு வருகிறது, தலை கணத்தை கொண்டு வருகிறது. அடுத்தவனை கணக்கெடுக்க ரெடி இல்லை. நேற்று வரைக்கும் பாதையிலே நடந்து போகிற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பாதையிலே காணுபவர்களுக்கெல்லாம் சலான் சொல்லி கொண்டு போனோம். அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்தான். ஒரு வாகனத்திலே ஏறி அமர்ந்தவுடன் அடுத்தவனை கணக்கெடுக்க நேரம் இல்லை. இதுதான் பெருமை சகோதரர்களே. உள்ளத்துல வந்துடுதா, அடுத்தவன்
அடுத்தவன் செகண்டு, அடுத்தவன் இரண்டாம் தரம், நீ எல்லாம் யாரு, உன்னோட பேச எனக்கு நேரம் இல்லை, உள்ளத்திலே வந்து விட்டால் அடுத்தவனை கேவலப்படுத்துவது பெருமை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே,